ஹரே கிருஷ்ணா. 15வது ஸ்லோகம் பார்க்கலாம். ஜிஞான யஞ்ஞேன சாப்யன்யே யஜந்தோ மாம் உபாஷதே ஏகத்வேன ப்ரகத்வேனோ பகுதா விஸ்வதோ முகம். இப்போ தூய்மையான கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டு கிருஷ்ணரை தவிர வேறு எதையும் தெரியாதவங்க தான் மகாத்மான்னு. மகாத்மாவின் நிலையை தான் இல்லாத பிற மனிதர்களும் கிருஷ்ணரை பல்வேறு வழியில் வழிபடுறாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். அர்ஜுனிடம் சொல்கிறார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். இதே போல் மகாத்மாவின் நிலையில் இல்லாத சிலர் ஏற்கனவே விவரிக்கப்பட்டு பார்த்துருக்கோம். இப்போ துன்பத்தில் இருக்கிறவங்க, ஏழ்மையில் தவிக்கிறவங்க மற்றும் ஞானத்தை விருத்தி செய்வதில் ஈடுபட்டு இருக்கிறவங்க. ஆனால் இவர்களை விட கீழான நிலையில், எல்லாத்துக்குமே கீழான நிலையில் 3 நபர்கள் இருக்காங்க. ஒன்றாவது, தன்னை இறைவனுக்கு சமமாக கருதி தன்னையே வழிபடுறவங்க. 2, ஏதாவது ஒரு உருவத்தை இறைவனாக கற்பனை செய்து அதனை வழிபடுறவங்க. 3வது, பரமபுருஷ பகவானின் விஸ்வரூபத்தை ஏற்று அதனை வழிபடுறவங்க. மேலே சொன்னபடி அந்த 3வருமே தன்னையே இறைவனாக எண்ணிக்கொண்டு, தன்னை சூன்யமாக எண்ணிக்கொண்டு, தன்னைனா எதுவுமே இல்லாத போல எண்ணி தன்னையே வழிபடுறவங்க ரொம்பவும் தாழ்ந்தவர்களாக ஆவாங்க. இதே போல் மக்கள் அதிக அளவில் இருக்கிறாங்க. தம்மைத்தாமே இறைவனாக எண்ணும் இவங்க அந்த மனோநிலையில் தம்மையே வழிபடுறாங்க. இது தெய்வ வழிபாட்டின் ஒரு வித தான். ஏன்னா தான் இந்த ஜடல் உடலே இல்லை, இந்த உடல் நம்ம ஜட உடல் இல்லை, ஆன்மீக ஆத்மா என்பதை அவங்களால தெரிந்து கொள்ள முடியும். குறைந்தபட்சம் அதே போல் உணர்தாவது மேலோங்கி இருக்குது. அருவவாதிகள் இறைவனை இந்த விதத்தில் வழிபடுறாங்க. தேவர்களை வழிபடுறவங்களும் 2வது வகுப்பினர்கள் ஆவாங்க. இவர்கள் தங்களது கற்பனையினால் எல்லா உருவத்தையும் இறைவனின் உருவமாக சொல்கிறாங்க. 3வது வகுப்பினர் அந்த ஜட உலக தோற்றத்திற்கு அதற்கும் மேலே எதையும் சிந்திக்க முடியாமல் அவங்க இந்த உலகமே உயர்ந்ததுன்னு சொல்லி அதனை வழிபடுறாங்க. உலகமே பகவானின் ஒரு உருவந்தான். 16வது ஸ்லோகம். அகம் கிரதோர் அகம் யஞ்ஞ ஸ்வதாகம் அகம் ஔஷதம் மந்த்ரோகம் அகம் ஏவாஜ்யம் அகம் அக்னீர் அகம் ஹுதம். ஜோதிஷ்டோம என்று தெரியப்படும் வேத சடங்கு கிருஷ்ணரேதா. மேலும் கிருஷ்ணர ஸ்மிருதியில் சொல்லப்பட்டுள்ள மகா யஜ்யம் ஆவாங்க. நெய்யின் உருவில் ஒரு விதமான மூலிகையால் சொல்லப்படும் பித்ருலோகத்தின் நிவேதன படைப்புகள் இல்லைன்னா பித்ருலோகத்தை திருப்திப்படுத்துவதற்காக செய்யப்படும் யாகமும் ஸ்ரீ கிருஷ்ணரேதா. இதன் தொடர்பாக உச்சரிக்கப்படும் மந்திரங்களும் கிருஷ்ணரேதா. யாகங்களின் அர்ப்பணம் செய்வதற்காக பால் பொருட்களை வச்சு தயாரிக்கப்படும் பல்வேறு உபயோக பொருட்களும் கிருஷ்ணர் தான். நெருப்பு பஞ்சபூதங்களால் ஒன்றாக விளங்குவதால் அது கிருஷ்ணரின் பிரிந்த சக்தியாக சொல்லப்படுது. அதே போல் நெருப்பும் கிருஷ்ணரை வேறு விதமாக சொல்லணும்னா வேதங்களில் கர்மகாண்ட பகுதியில் சிபாரிசு செய்யப்பட்டுள்ள வைதீக யாகங்களில் மொத்தத்தில் ஸ்ரீ கிருஷ்ணரே தான். அதாவது கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செய்பவங்க வேதங்களில் சிபாரிசு செய்யப்பட்டுள்ள எல்லா யாகங்களையும் செய்து முடித்தவர்களாக சொல்லப்படணும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா.